ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், என்னோட டிசிஎஸ் இக்னைட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி வந்து பிளேஸ் ஆனேன், ஸோ அதுக்காக நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ண சில விஷயங்கள் சில பேர் கமெண்ட்லலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்காம மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆப்டிடியூட் ரவுண்டு. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வெர்பல் எபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வரும் டிசிஎஸில். ஸோ டிசிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்து 2023 டிசம்பரில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி 13 வந்து வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஒரு சென்டர் போடுவாங்க. அங்கே சென்டர் போட்டு அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நடக்கும் டிசிஎஸ் ஸ்மார்ட் ஹையரிங் ப்ராசஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மோஸ்ட்டாக டிசிஎஸ் சைட்லேருந்து கேட்ட டாபிக்ஸில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குவான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஸோ இது மாதிரி இருக்கிற முக்கியமான டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜு, ஸோ பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து மெயினான இருக்கிற கான்செப்ட் தான் வந்து கேட்டாங்க எப்பயும் கேட்குற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ரிலேஷன் வந்து கேட்டாங்க, சிலாஜிசம் கேட்டாங்க, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அது கேட்டாங்க. ஸோ அப்புறம் பார் சார்ட் அதெல்லாம் கொடுத்து அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நார்மலாக நம்ம ஸ்கூல் டைமில் படிக்கிற மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கேள்வியே. சில நேரம் நம்ம யோசிக்கிறதே தப்பாக தான் வரும். ஸோ அது மாதிரி கேள்விகள் வந்து இருந்துச்சு. அதே சமயம் இங்கிலீஷ் வேர்பல், ஸோ அது வந்து ஈஸி. மோஸ்ட்டாக வந்து லாஜிக்கல் வேர்பல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டக்குன்னு கிளியர் பண்ணிடலாம். பட் ஆனால் குவான்ஸில் தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் டைம் எடுத்துச்சு. ஒரு 15 கொஸ்டின் நியர்லி கேட்டாங்க மொத்தமாக சேர்த்து செக்ஷனாக. இப்போ ஃபஸ்ட்டு குவான்ஸ் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ பயங்கரமாக ஹை செக்யூரிட்டியோட தான் நீங்கள் உள்ளே வந்து மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இல்லையா ஆப்டிடியூட் ரவுண்டில். அங்கேயும் இங்கேயும் திரும்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சீட்டிங் மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நிறைய பேர் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து முடிச்சுட்டா சப்மிட்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேயே சப்மிட் கொடுத்தா அடுத்த செக்ஷனுக்கு வந்து போயிடும். பட் மோஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க, டைமிங் வந்து ஓடிட்டே இருந்ததுனால, ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு இந்த டைம் முடிஞ்சால் தான் அடுத்த செக்ஷனுக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் லாஜிக்கல் வேர்பல் விட்டவங்களும் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது கேட்டுக்கோங்க கிளியராக, சப்மிட் கொடுத்தா தான் அடுத்த செக்ஷன் போகுமா, இல்லை சப்மிட் கொடுத்தா மொத்தமாக சப்மிட் ஆகிடுமா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு இடத்துல போய் ஒரு சென்டரில் போய் அட்டன் பண்ணுறீங்கன்னா அங்கே இந்த மாதிரி கேட்டுக்கிறது ஒரு நல்லது. ஸோ இதுக்காக நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன், எந்தெந்த வெப்சைட் எந்தெந்த யூடியூப்ஸ்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெப்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், பெர்ப் இன்ஸ்டா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிக்ஸ், இந்த 3 இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக ஆப்டிடியூட் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி அதிலே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்தியா பிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சிலாஜிசம் போட்டிங்கனாலே இந்தியா பிக்ஸில் நிறையா டாபிக்ஸ் வரும், கொஸ்டின் இருக்கும், நம்ம வந்து அதை ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே ஆன்சர் இருக்கும், நம்ம வேணும்னா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூடியூப் சைடில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து தமிழ்லையும் பண்ணுவார், இங்கிலீஷ்லையும் பண்ணுவார். இங்கிலீஷில் நிறைய கண்டென்ட் போட்டிருப்பாரு, தமிழில் வந்து மினிமமாக தான் போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெராண்டா ரைஸ், ஸோ அந்த பேங்கிங் இன்ஸ்டியூட் இருக்கும். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் ஆப்டிடியூட்லாம் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் யூடியூப்லேயே பெர்ப் இன்ஸ்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறையா டிசிஎஸ் விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிலேருந்து கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து எல்லாமே ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் ஆப்டிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கிளியர் பண்ணேன். ஓகேப்பா அடுத்த ரவுண்டு போனியாப்பா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஏன்னு கேட்குறீங்க, ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சு அடுத்த ரவுண்டுக்கான ரிசல்ட்டு நீங்கள் செலக்டடாக இல்லையான்னு சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம செலக்ட் ஆகலை போல் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டேன். ஏன்டா இருக்கீங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி டைமில் ஏதோ ஒரு டேட்டில் வந்து குறிப்பிட்ட டேட்டில் வந்து எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து அவங்களே வந்து மெயில் போட்டிருந்தாங்க இந்த பிரான்ச்சுக்கு வரணும் என்னன்னு சொல்லிட்டு. நான் அட்டன் பண்ண டிசிஎஸ் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். இதான் ஃபைனல் ரவுண்டு. அதாவது இந்த ஃபைனல் ரவுண்டுக்குள்ளேயே 3 விதமான ரவுண்ட் நடக்கும். அதாவது டெக்னிக்கல் ஹெச்ஆர், மேனேஜரல் ஹெச்ஆர், மெயின் ஹெச்ஆர் அந்த மாதிரி வந்து போகும். ஸோ வந்து எல்லாம் அலாட் பண்ணிட்டாங்க. நான் 11:30 ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாம் வந்து போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
அவர் ஐடி கார்டெலாம் கொடுத்து வெயிட் பண்ண வச்சாங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே அனுப்புனாங்க. பேட்ச் வைஸாக அனுப்புனாங்க. நாங்கள் போன அன்றைக்கே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் போனப்போ நாங்கள் தான் இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களே இப்போ அவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த ஃபைனல் ரவுண்டுக்காக. அப்புறம் ஒவ்வொருத்தங்களா உள்ளே வந்து அனுப்புனாங்க. அனுப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போனோடனே உள்ளே அனுப்பினோடனே வந்து இன்டர்வியூக்கு வந்து அனுப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் முக்கியமாக நீங்கள் 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க அடுத்த ப்ராசஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ 10th 12th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, ப்ரூஃபு, நீங்கள் காலேஜ் வந்து நீங்கள் அப்போ சில நேரம் நான் வந்து போனப்போ நான் முடிக்கல காலேஜ். நான் ஃபெப்ரவரியில் போனேன். எனக்கு காலேஜ் முடிஞ்சது மே மந்த்து. ஸோ February 22 வந்து எனக்கு அந்த ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டர் ரிசல்ட் கூட இல்லை, 4th செமஸ்டர் ரிசல்ட் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது செட் ஆஃப் கேங்கை மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும்ல, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து உட்கார வச்சிட்டாங்க. ரொம்ப நேரமாக எங்களை வெரிஃபிகேஷன் பண்ணல, உள்ள அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்க்கு அனுப்புனாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஸ்மார்ட் இக்னைட்னு எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்ளிகேஷனில் வந்து எழுதினாங்க. ஓகே நம்ம இக்னைட் பேட்ச்ல செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு ஸ்மார்ட். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரியர் கூட வச்சிருக்கக்கூடாது. இன்கேஸ் அவங்க தெரியாமல் அவங்க வெப்சைட்டில் வந்து எலிஜிபிலிட்டியில் வந்து 1 அரியர் இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அவங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபைனல் ரவுண்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அரியர் வச்சுருந்தாலும் உங்களை உள்ளே வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து ஃபர்தர் ரவுண்டுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. வெரிஃபிகேஷன்லேயே வெளியே அனுப்பிடுவாங்க. இப்போ அரியர் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே இப்போ வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி. நாங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ எல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே ஒரு 3 ஹெச்ஆர் இருப்பாங்க. 3 ஹெச்ஆர் இருந்தாங்க என்னோட இன்டர்வியூவில். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டேன். உள்ளே போயிட்டு செம்ம காமெடி ஆயிடுச்சு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இப்போ உட்காந்துருக்கிற மாதிரி தான் ரோலிங் சேரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா உள்ளே போய் நான் உட்காந்த உடனே அப்படியே ரிவர்ஸில் போயிடுச்சு. லாஸ்ட்டுக்கு பேனல் ரூமே சின்னதாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து லாஸ்ட்டுக்கு போய் செவுத்தில் போய் முட்டிடுச்சு. திரும்ப நான் அங்கேருந்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்து என்னடா சகுனமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்க அவ்வளோவா பார்க்கல, லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு விட்டாங்க. ஸோ அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக நான் வந்து ஃபைலில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஃபைலை கொடுத்தேன், பார்த்தாங்க, ரெஸ்யூம்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரோ கண்டிப்பாக நீங்கள் சொதப்பவே கூடாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் யாராவது இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி செல்ஃப் இன்ட்ரோவில் வந்து பக்காவாக நீங்கள் ரெடி ஆகிட்டு போயிருங்க. அதில் மாதிரி நீங்கள் சொதப்பவே கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் வந்து உள்ளே போயிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எடுத்தோடனே எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் மறந்துட்டேன். ஸோ அந்த கொஸ்டின் எனக்கு சுத்தமாக ஆன்சர் தெரில. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஆன்சர் தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரெஸ்யூமை பார்த்துட்டு ரெஸ்யூம்லேருந்து ஃபுல்லாக நான் என்ன சொல்லியிருந்தோமோ அதுலேருந்து எனக்கு ஃபுல்லாமே ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்டாங்க. எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கே வந்துருச்சு, ஓகே கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் பேசலீங்க, ஸ்லிப் ஆகவே கூடாது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தமிழில் பேசுங்க, பரவாயில்ல நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க, தமிழில் பேசுங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் தமிழில் பேசிடவே கூடாதாங்க. அப்படி தப்பி தவிர நீங்கள் வந்து தமிழில் பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லலாம் நீங்கள் வந்து தமிழில் பேசுங்க, நோ ப்ராப்ளம், கம்ஃபர்டபுளாக இருங்கலாம் சொல்லுவாங்க. பட் அதை அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஆக்சுவலாகவே. நீங்கள் தப்பி தவிர தமிழில் பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்டே ஆக மாட்டீங்க. அதை வந்து மைண்டில் முக்கியமாக வச்சுக்கணும். கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்டோட கிளைண்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால எம்என்சியில் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. முக்கியமாக டெக்னிக்கலில் வந்து C++ போட்டிருந்தேன். ஸோ C++ல வந்து ஓப்ஸ் கான்செப்ட் பற்றி நிறையா கேள்வி கேட்டாங்க. அதாவது இப்போ ஒரு கான்செப்ட் வந்து படிக்கிறீங்கன்னா எங்கள் சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் கைடன்ஸில் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் C++ல ஹெட்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹெட்டர் ஃபைல்னா என்ன, ஹெட்டர் ஃபைலில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் அந்த டைப்ஸில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்தந்த ஹெட்டர் ஃபைல் பேக்கேஜ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அது மாதிரி உள்ளே வந்து அடுத்தடுத்து பெனட்ரேட் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தரவாக படித்ததுக்கு சமம். ஏன்னா உங்களுக்கு அப்படியும் கேள்வி கேட்பாங்க. எனக்கு அதே மாதிரியே எங்கள் சார் சொன்ன மாதிரியே அப்படியே வந்து கேள்வி வந்து கேட்டாங்க. ஸோ வாட் இஸ் பாலிமாரிசம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாலிமாரிசம், அந்த டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை வச்சு ப்ரோக்ராம் எழுதிக்காமீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை திரும்ப அதுக்குள்ளே என்னென்ன கண்டுபிடிச்சி படிக்கணுமோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ டைமில் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக கேட்கவும் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங். ஸோ என்னென்ன ப்ரோக்ராமிங் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபோனாசி சீரியஸு, பாலிண்ட்ரோமு, ரிவர்ஸ் த நம்பரு, ஸோ இது மாதிரி நிறையா நம்பர், ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இருக்குது, அரேஸ் கான்செப்டில் நிறையா வரும், மேட்ரிக்ஸ் இருக்குது, டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ப்ரோக்ராம் எழுதுறது. ஸோ இது மாதிரிலாம் வந்து ப்ரோக்ராம் நிறையா வந்து இருக்குது. ஸோ நெட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்லாம் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் வந்து உங்கள் ப்ராஜெக்டை பற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா போடுங்க. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பற்றி தெரியும் அப்படின்னா போடுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 80 to 90% வந்து சான்ஸ் இருக்குது அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் வந்து போயிடணும். உங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கம்பெனிக்குள்ளே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஹேர் நிறையா வச்சு குடுமையெல்லாம் போட்டு வந்தாங்க, தாடிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி கண்டிப்பாக வந்து போயிடவே கூடாது. நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நீட்டான ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபார்மல் ஷூ ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு இன்ஸ் பண்ணிட்டு நீட்டாக வந்து பாய்ஸ் வந்து என்றைக்குமே போகணும். ஸோ மாடலாகவே போயிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்ட அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து உள்ளே வந்து கண்டிப்பாக காமிக்கவே கூடாது. ஸோ நீங்கள் அப்படி ஒரு பர்சனாக இருந்தாலுமே அதை கண்டிப்பாக தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஹெச்ஆர் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக இருக்கணும், அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் பேசிக்லேயே எந்த அளவுக்கு படிக்கணுமோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் ஒரு 100க்கு ஒரு 70% ஆஃப் நீங்கள் பதில் சொல்லிட்டாலே அவங்க வந்து மோஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது வந்து போல்ட்னஸ்ஸு, ஐ டு ஐ கான்டாக்ட். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்கணும். ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போங்க. நம்ம சும்மா ஏனாதானோன்னு போய் உட்காந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். முக்கியமாக இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறோம்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டிசிஎஸ், இப்போ நான் வந்து டிசிஎஸ் பண்ணேன். நான் டிசிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து டிசிஎஸை பற்றி என்னென்ன கம்பெனி, எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ், எங்கே எந்தெந்த கண்ட்ரியில் லொக்கேட் ஆகிருக்கு, எத்தனை நாடுகளில் இருக்குது, எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, சிஇஓ யார், சேர்மேன் யார், இப்போ இருக்கிற ஃபவுண்டர் யார், இதுக்கு முன்னாடி ஃபவுண்டர்ஸ்லாம் யார் யார் இருந்தாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் நிறையா வந்து அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. கண்டிப்பாக இதில் இருந்தாலும் ஒரு கேள்வி பற்றி கேட்பாங்க. உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து இன்டர்வியூ வந்து முடிஞ்சு ஓகே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமும் வந்து ஓடிடுச்சு. மார்ச் 13 வந்து மார்ச் 12 வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி செலக்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரொம்பவே ஹாப்பியாக. ஆஃபர் லெட்டர் வந்து மார்ச் 13 வந்து வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் மை டிசிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எழுதி வச்சுருக்கேன், என்னன்னு தெரியல. இக்னைட்டில் வந்து ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. அதே சமயம் 3 to 6 months வந்து ட்ரைனிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ப்ரோ எப்படி வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.